இண்டெக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இண்டெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்ம ஃபாஸ்ட்டா ரிட்ரைவ் இப்போ 1000 ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நமக்கு ஃபாஸ்ட்டா ரிட்ரைவ் பண்றது தான் எடுத்துட்டு வரும். ஸோ இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னா, கிளஸ்டர் இண்டெக்ஸ் அண்ட் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ கிளஸ்டர் இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆஹ் ஒரு இண்டெக்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஒரு டேபிள்ல ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது நம்மளுடைய டேபிள், லாகின் டேபிள். நான் ஆல்ரெடி ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ ஐடிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பிரைமரி கீ. ஸோ நம்ம எப்போ நம்ம பிரைமரி கீ கிரியேட் பண்றோமோ அதை வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸா எடுத்துப்போம். ஸோ அகெயின் நம்மளால ஒரு டேபிள் ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ ஃபார் த ஃபாஸ்டர் ரிட்ரைவர். இப்போ நான் கிரியேட் பண்ணேன். இப்போ நம்ம எங்கே போய் இண்டெக்ஸ் பார்ப்போம் நம்மனா, லாகின் டேபிள், இண்டெக்ஸஸ், இப்போ கிளஸ்டர். இந்த பிரைமரி கீ டேபிள் ஜஸ்ட் நம்ம பிரைமரி கீ டேபிள் கிரியேட் பண்ணால் அது கிளஸ்டர்னு எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா. ஸோ பிரைமரி கீ எது கிரியேட் பண்ணாலும் அது கிளஸ்டர்னு எடுத்துக்கணும் டிஃபால்ட். அகெயின் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஐடி அண்ட் யூசர் நேம். ஸோ வந்து இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2 நான் கிரியேட் பண்ண அப்புறம் கிரியேட் ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷ் நமக்கு. ஸோ நமக்கு நான் இண்டெக்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் it takes as non-clustered. ஸோ ஒரு டேபிள் ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நமக்கு கிளஸ்டர். தேங்க்யூ.